ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூடைங்க பாருங்கள், குட்டி கூடைகள் 1 ரோல் கூடைகள் இவ்வளோ குட்டி கூடைகளாக போட முடியும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன், ஒவ்வொரு கலர்ஸு இருக்கும். உங்களுக்கு இந்த கூடைங்களில் எது பிடிச்சதுனாலும் போட்டு பாருங்கள். தேவைப்படுறவங்க நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி எது மாதிரி வேணும்னாலும் நாங்கள் போட்டு தருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். எல்லாமே வந்துட்டு 1 ரோல், அதுக்கும் கம்மி தான். இந்த கூடைகளெல்லாம் 1 ரோலில் இவ்வளோ பேட்டர்ன் மேக் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பாருங்கள், இது எல்லாமே 1 ரோலில் மேக் பண்ண கூடைகள் தான், அதுக்கும் கம்மியாகவும் இருக்கும். பாருங்கள், கலர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ யூனிக்காக இருக்குதுன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் டிசைன்ஸும் பார்த்துக்கலாம், கலர்ஸும் பார்த்துக்கலாம். அது போக உங்களுக்கு இந்த வீடியோவில் எவ்வளோ கூடைகள், அதாவது எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குதுன்னு கவுண்டிங் பண்ணி கமெண்ட்ஸில் போடுங்க, பார்க்கலாம். உங்களுக்கு எந்த கூடைகள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் எண்ணற்ற டிசைன்ஸு, எண்ணற்ற கூடைகளும் இருக்குது. அது எல்லாமே 1 ரோல் கூடைங்க தான். இது மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா கூடை போட்டு சேல் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி டைப்லேயும் நீங்கள் போடலாம். பாருங்கள், எவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்குது, எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸான டைப்பில் எல்லாம் நிறையா போட்டு வச்சுருக்குது. யூனிக்கான பேக்ஸும் நிறையா இருக்குது, ஹேண்ட் பேக்ஸும் இருக்குது, பூஜை கூடைகளும் இருக்குது. அப்புறம் வந்து டிசைனர் பேக், ஃபேன்சி பேக் அப்படின்னு எல்லா வகைகளுமே இருக்குது. இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி சொல்ல வேண்டிய நம்பர் 9688965324. பாருங்கள், தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மோர் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். எதோட கூட வேணும்னு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய சேனலுக்கு நீங்கள் அனுப்பலாம். அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன், பார்த்துக்குங்க. இதில் எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது, எவ்வளோ கூடைகள் போட்டிருக்கு அப்படின்னு எண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் எவ்வளோ கூடைகள் இருக்குது, எவ்வளோ டிசைனர் இருக்குது, எவ்வளோ கலர்ஸ் மேக் பண்ணியிருக்கேங்கிறதும் தெரியும். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய வேலைப்பாடுகள் நீட்டாகவும் இருக்குது. இது மாதிரி மேரேஜ் ஆர்டர், பர்த்டே ஆர்டர், அப்புறம் வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர், இது மாதிரி நான் வந்து செஞ்சிகிட்ருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த மாதிரி ஆர்டர்ஸும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதெல்லாம் வந்து ரிட்டன் கிஃப்ட்டு. இது வந்து ஒரு மேரேஜுக்காக போட்டது தான். இப்போது ஒரு மேரேஜுக்காக தான் ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன் ஆர்டரு. பாருங்கள், இதில் எது வேணும்னாலும் நீங்கள் டிக் பண்ணி அனுப்புனாலும் ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாலும் ஓகே. ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டு கொடுப்போம். ரொம்ப உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் இதில் எப்படி வேணும்னாலும் நாங்கள் போட்டு கொடுப்போம். மொத்தமாகவும் ரீட்டெயிலாகவும் வாங்கிக்கலாம். எவ்வளோ வேணும்னாலும் 100 கூடைகள், 200 கூடைகள், எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு முன்னையே ஆர்டர் பண்ணிடணும். டைம் கொடுத்து ஆர்டர் கேட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி கூடைகளெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஹேண்ட்மேடு, அதாவது கைத்தொழில். இது கையினால் பின்னப்படுறது, அதனால் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதிகமாக கவுண்டிங் கேட்குறவங்க 1 மந்த்துக்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டர் ஃபேஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் வந்துட்டு அதை ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா? பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி எந்த வேணும்னாலும் நீங்கள் இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நான் நிறைய டைப்பில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய மோர் வீடியோஸ் போய் பார்க்கணுன்னாலும் போய் பாருங்கள். 600 வீடியோஸ் போட்டிருக்கேன். பழைய வீடியோஸ் எல்லாம் வந்து புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் நீங்கள் மோர் வீடியோஸ் போனீங்கன்னா அதில் வந்து 600 வீடியோஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டிசைன்ஸ் பார்த்த மாதிரியும் இருக்கும், கலர் பார்த்த மாதிரியும் இருக்கும், பேட்டர்ன் பார்த்த மாதிரியும் இருக்கும். எந்த டைப்பில் போட்டிருக்காங்கங்கிறதையும் பார்த்துக்கலாம். எல்லா டைப்புமே நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்துட்டு 30 வருஷமாக கூட போட்டுக்கிட்டுருக்கோம். அதனால் எனக்கு தெரியாத டைப்புன்னு சொல்ல முடியாது. எல்லாமே நான் போடுவேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பீட்ஸ் கூடைகள். பீட்ஸும் நான் ஒயர்ஸும் செல் பண்ணுறேன், பீட்ஸும் செல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய கூடைகள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணியிருப்பேன், குமிழ் வச்சுருப்பேன், குச்சி வச்சுருப்பேன், கைப்பிடிகள் வந்து நீட்டாக பிடிச்சு போட்டிருப்பேன். சின்ன கூடைகள் மட்டும் இல்லாமல் எல்லா கூடைகளுக்குமே நான் கைப்பிடி பிடிச்சி போடுவேன். அந்த மாதிரி பிடிச்சி போடுறப்ப சைக்கிளில் மாட்டும் போது, பேக் ஏதாவது வண்டிகளில் மாட்டும் போதே கைப்பிடி தனியாக வராத மாதிரி அட்டாச்சாக இருக்கும். அதனால தான் நான் எல்லா கூடைகளுக்குமே பிடிச்சி போட்டிருப்பேன். பாருங்கள், எல்லா டிசைன்லேயுமே நான் இப்போ போட்டிருக்கிறேன். மல்லி மொக்கு கூட போட்டிருக்கிறேன், பெரிய நெல்லிக்காய் முடிச்சில் போட்டிருக்கேன், நெல்லிக்காய் முடிச்சில் போட்டிருக்கிறேன், கிராஸ் கட் போட்டிருக்கேன், சிவன்கன் போட்டிருக்கேன், மூடி போட்ட ஹேண்ட்பேக் போட்டிருக்கிறேன், டிசைன் பேக்ஸ் போட்டிருக்கிறேன், பீட்ஸ் பேக் போட்டிருக்கிறேன், பூஜை கூடைகள் போட்டிருக்கிறேன். அது போக கிராஃப்ட் ஐட்டம்லாம் நிறையா போட்டிருக்கிறேன். இது மாதிரி வாத்து கூடைகள்லேயே அதுலேயே நிறையா டைப்ஸ் இருக்குது, அதுவும் நான் போட்டிருக்கேன். இது பாருங்கள், டிஃபன் கேரி. இதில் வந்து சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. அப்புறம் வந்துட்டு இது அருங்கோண கூடை. இதில் பாருங்கள், இது வந்து ஜஸ்ட் 1 ரோல் தான். இதெல்லாம் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி போட்டது. இது வந்துட்டு 1 ரோல் பூஜை கூட. இது வந்து பீட்ஸ் வச்சு, இது வந்து ஃப்ரேம் வச்சு போட்டது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஆர்டருக்காக தான் மேக் பண்ணது. பாருங்கள், இது பீட்ஸ் கூட எவ்வளோ யூனிக்காக போட்டிருக்கேன் பாருங்கள். கலர்ஸ் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பீட்ஸ் கூடைகள் இது மாதிரி பார்டர் கட்டியும் நம்ம பீட்ஸ் கூடைகள் போடலாம். பூஜை கூடைகளும் பாருங்கள், நீட்டாக ஃப்ளவர் செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது வந்துட்டு 1 ரோல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் 1 ரோல் தான், 8க்கு 16 டைப்பில் கிராஸில் போடுறது. இது 1 ரோல் கூட தான் பாருங்கள். இது வந்து குட்டியாக பேக் போட்டது, குட்டி பேக்கு. இது வந்துட்டு ஒரு 5 ஒயரு. இது வந்து ஒரு டேப் கூட. இது இது பெருசுலேயும் இருக்குது, சின்னதுலேயும் இருக்குது. இதுவும் 1 ரோல் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ டைப்பில் நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது. 1 ரோல்லையே எவ்வளோ டைப் இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி, 1.25 ரோலு கிளாஸ் ஒயரில் கேட்டாங்க. இது வந்து 1 ரோல் தான். இது பீட்ஸ் கூட. இதுவும் 1 ரோல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பீட்ஸ் கூட தான். இப்போ வர்றது எல்லாமே பீட்ஸ் கூடைங்க தான், 1 ரோல் தான். இதெல்லாம் வந்துட்டு கிளாஸ் ஒயரில் கேட்டிருந்தாங்க. பாருங்கள், எல்லாத்துக்குமே ஃப்ளவர் நான் செட் பண்ணி போட்டிருப்பேன். என்னோடய ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நான் எல்லாத்துக்குமே குமிழ் வச்சு குச்சி சொருகி கொடுத்துருவேன். பாருங்கள், பேஸுக்கு குச்சி சொருகியிருக்கேன், குமிழ் வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி பூ டெக்கரேஷனும் வச்சுருவேன், ஒரு கூடை கூட மிஸ் ஆகாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக நல்லா இருக்குன்ட்டு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லஞ்ச் பேக், மூடி போட்ட லஞ்ச் பேக் சிவன்கன்லேயே. இது வந்து குட்டியாக மார்க்கெட் போகிற மாதிரி. இதுவும் பேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது சிவன்கன்லேயே பேஸ் போட்டிருக்கேன். இது வந்துட்டு குட்டியாக குழந்தைகளுக்கு ரிட்டர்ன் கிஃப்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பர்த்டே கிஃப்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேண்ட்பேக்கு. இதுவும் ஒரு ஹேண்ட்பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருந்தால் ஒரு ஃப்ளவர் ஷேட் பண்ணியிருக்கேன் நான். இது பாருங்கள், 7 குமிழ் வச்சு பூஜை கூட, பெரிய பூஜை கூட. இதுக்கு வந்து எனக்கு ஜஸ்ட் 1 ரோல் தான் ஆச்சு. இது வந்து கிளாஸ் ஒயரில் மேக் பண்ணியிருந்தேன், அதனால் எனக்கு 1 ரோல் தான் ஆச்சு. பாருங்கள், இந்த குட்டி பேக்லேயே அழகாக ஃப்ளவர் வச்சு செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். குட்டி ஹேண்ட் பேக்கு. இது வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக கொடுக்கறது, பர்த்டே கிஃப்டாகவும் கொடுக்கலாம். குட்டியாக இருக்கும். இது வந்து பெருசு, பெரிய ஹேண்ட்பேக். ஹேண்ட்பேக் டைப்லேயே பாருங்கள், இது டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பேன். இது பாருங்கள், இது
இதுவும் பூஜை கூடை தான். இந்த பூஜை கூடையில் பாருங்கள், நெல்லிக்காய் நாட்டில் வந்து பேஸ் போட்டு ஹைட்டு வந்துட்டு சாதாவில் கொண்டு போயிருப்பேன் நார்மலில். இது வந்து ஒரு குட்டியாக கீ செயின் போட்டேன், பீட்ஸ் கூட. இது பாருங்கள், இதெல்லாம் 1 ரோல் கூடைங்க தான். அது வர்றதெல்லாம் 1 ரோல் கூடைங்க தான். பாருங்கள், இதில் டிசைன்ஸ் கலர்ஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு இதுக்கு எல்லாமே வந்து ப்ளைனில் தான் நான் கைப்பிடி போட்டிருப்பேன். பாருங்கள், இது வந்து ஒரு மேரேஜ் ஆர்டருக்காக தான் ஃபினிஷ் பண்ண கூடைங்க, போன ட்ரிப்பு. பாருங்கள், இது எல்லாத்துக்குமே சிங்கிள் கலரில் தான் நம்ம ஹேண்டில் போட்டிருப்பேன். கூடைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ப்ரைஸில் நாங்கள் போட்டு கொடுப்போம். பாருங்கள், சின்ன கூடைகளாக இருந்தாலும் அழகாக கட்டுப்பிடிச்சி போட்டிருக்கேன் பாருங்கள். யாரும் இப்படி கட்டுப்பிடிச்சி போட மாட்டாங்க. இது ஒரு பர்த்டே கிஃப்ட்டுக்காக போட்டது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. குட்டியாக அரங்கோண கூட. இதுவும் போன வருஷம் போட்டது தான். இது வந்து 1 ரோல் கூட தான், மயில் கூட.